ஹர்ஷத் வீரன் ஒரு ஜவான். 20 நாட்கள் கழித்து திருமணமாக உள்ளார். ஆனால் தற்போது அவர் ஒரு முக்கிய பைலட் பயிற்சி முகாமில் தங்கி ட்ரோன் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகிறார். ஒரு மாலை, ரோடாரில் ஒரே மாதிரியான பீப் ஒலி இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சத்தமற்ற ட்ரோன் இந்திய எல்லையில் நுழைகிறது. ஹர்ஷத் அதை கண்காணிக்கிறார். ஆனால் அது உள்ளே புகுந்துவிட்டதும் அது மக்கள் குடியிருக்கும் ஊரை குறிவைத்து உள்ளது என்பது புரிகிறது. உடனடியாக முகாமுக்கு தகவல் அனுப்பி ஹர்ஷத் தனது மினி ட்ரோன் மூலம் எதிரியை சிக்க வைக்க ஒரு திட்டம் செய்கிறார். அது வெற்றியடைகிறது. ஆனால் அதே நேரத்தில் எதிரி ட்ரோன் வெடிக்க தயாராகிறது. அது நெருங்கும் ஊரை பாதுகாக்க ஹர்ஷத் தன்னுடைய கண்காணிப்பு ட்ரோனுடன் நேரில் செல்கிறார். சிறிய வெடிப்புடன் எதிரி ட்ரோன் அகற்றப்படுகிறது. ஆனால் ஹர்ஷத் காயமடைந்து முகாமிற்கு அழைக்கும்போது அவரது கடைசி அழைப்பு பதிவு செய்யப்படுகிறது. முடிவு: திருமண நாளுக்காக வாங்கிய மோதிரம் தற்போது அவரின் புகைப்படத்துடன் ஜவான்கள் நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹர்ஷத் வீரன் ஒரு ஊரின் உயிரோடு இருந்த வளிமண்டலம். சாரம்: வாழ்க்கையை காப்பாற்ற சிலர் தங்களது வாழ்நாளையே விட்டுவிடுகிறார்கள். அது மரணம் அல்ல, அது ஒரு அழைப்பு. தேசம் தரும் கடைசி அழைப்பு.